தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமிக்க சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் RN ரவியால் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு அரசில் முழுமையான அறிவிப்பும் வெளியானது. அதன்படி 13,357 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படுகிறார்கள். தற்போது முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 மாற்றுத்திறனாளிகளும், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 2,984 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவார்கள். இதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை 1 நேற்று தொடங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் மாற்றுத்திறனாளி ஒருவர் இடம்பெற்றிருப்பார். அவர்கள் மன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல மதிப்பூதியம் வழங்கப்படும். இந்த சட்டத்திருத்தம் எவ்வாறு செயல்படுகிறது, இதில் கவனிக்கக்கூடிய அம்சங்கள் என்னவென்பதை டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் தீபக்நாதன் பேசும்போது, இப்போ இந்த சட்டம் ஒரு சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருக்காங்க. பேரண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில், தமிழ்நாடு நகராட்சிகள் சட்டத்திலேயும் இந்த 2 மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த 2 மாற்றங்களும் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நியமன உறுப்பினர் அப்படிங்கிற பதவியில் வந்திருக்கு. அந்த வகையில் வந்திருக்கு. இது நிச்சயமாக நீதிமன்றத்தால் புறந்தள்ள முடியாத ஒரு வகையில் தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கான சம வாய்ப்பையும் சம பங்கேற்பையும் சமூகத்தில் இணையான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டியதை ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத ரொம்ப முக்கியமாக அது வலியுறுத்துது. உண்மையிலே மகிழ்ச்சி உரிய விஷயம்தான். இது மிகப்பெரிய தாக்கத்தை சமூகத்துக்குள்ளே ஏற்படுத்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைநிலை மனிதர்களுக்கான வாய்ப்பை இது கொண்டு வந்து கொடுக்கும். கட்சிக்காரங்க தான் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இல்லைங்க, அப்படி இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் அந்த அரசு தான் அதை நியமிக்கணும், அதை கலெக்டர் நியமிக்கணும். அது கலெக்டர் தலைமையில் ஒரு குழு இருக்கு. வெறும் கலெக்டர் மட்டும் பண்ணிட முடியாது, அதில் மாற்றுத்திறனாளியும் இருப்பாங்க. ஸோ அதனால செக்டார் நத்திங் அபவுட் அஸ் வித்தவுட் அஸ்ன்னு சொல்ற மாதிரி இது மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திலேருந்து ஒருத்தர் இருப்பாங்க, அரசு அதிகாரிகளும் இருப்பாங்க, அந்த குழு தீர்மானிக்கும். அதனால உள்ளாட்சியில் நியமன பதிவுகளில் மாற்றுத்திறனாளிகள் வருவதன் மூலம் ஏற்படும் மாற்றத்தை குறிப்பிடும் தீபக், மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கான பல தேவைகள் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறது. புரிந்து கொள்றதுல தான் சிக்கல் இருக்கு. இப்போ புரிந்து கொள்வதில் எப்படி சிக்கல்னா, மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பார்க்கறது ஏதோ ஒரு இதயமார்ந்த வேலை, ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பல பேர் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. அது தவறு. நீங்கள் மாற்றுத்திறனாளிகள்கிட்ட அர்த்தபூர்வமாக வேலை பார்க்கணும், ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கான அவர்கள் இடத்துல இருந்து சிந்திக்கக்கூடிய எம்பத்தட்டிக்கல் பார்வை ரொம்ப முக்கியமாகும் இருக்கு. நிறைய புரிதல்கள் வரும் தான் நான் ரொம்ப ஆழமாக சொல்றேன். உதாரணத்துக்கு, ஒரு காது கேட்க முடியாத பெண் ஒரு பஞ்சாயத்தில் ஆயிடுறாங்க, மெம்பர் ஆயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க செய்கை மொழியில தானே பேசணும். அவங்க செய்கை மொழியில பேசுறத மற்றவர்கள் சாதாரண மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் என்ன இருக்கு, சாதாரண பேர் பேசுறாங்க, அதை செய்கை மொழியில அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இப்போ அவங்க பேசுறத மற்றவர்கள் என்ன பண்ணும், சாதாரண மொழியில் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் மாற்றங்கள். நியமன பதவிகளை தாண்டி நேரடி அரசியல் களம் எவ்வளவு முக்கியமானது, மாற்றுத்திறனாளிகளின் வாக்கு அடர்த்தி, உலக நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்தல் அரசியல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சொல்லும் தீபக், வாக்காளர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 8 to 9 லட்சம் வாக்காளர்களாக இருப்பாங்க. குறைந்தபட்சம் 5 லட்சம் வாக்காளர்களாக வச்சுக்கோங்களேன். இவர்களெல்லாம் இப்போ இவ்வளோ நாளாக நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் கூட வாக்களிக்கணும்னு சொல்லுது. வாக்களிக்கிறவங்களும் தேர்தலுக்கு நிற்கலாங்கிற குறித்த ஒரு பார்வையெல்லாம் கிடையாது. அதுல தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சோம். எங்களால் முடியாதுங்கிற பார்வையிலேயே நம்ம அணுகிட்டு இருந்தோம். இப்போதான் முதல் முறையாக இவங்களும் முடியுங்கிற பார்வைக்கு நம்ம வர்றோம். அப்படி வருகின்ற பொழுது இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தேர்தல் அரசியலில் அவங்களால எவ்வளோ தூரம் போட்டி போட முடியும் அப்படின்னு போகும்போது அது ஒரு மிகப்பெரிய சவால் தாங்க. பெரும்பான்மையான மாற்றுத்திறனாளிகள் சிரமத்தில் இருக்காங்க, கஷ்டங்கள் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கான மாற்றங்கள் சில வேண்டும். இப்போ நான் யூகேல ஒரு மாடல் இருக்கு, ஐநா சபையில், யுனைடெட் கிங்டம்ல, லண்டன்ல என்ன மாடல் இருக்குன்னா, மாற்றுத்திறனாளி ஒருத்தர் தேர்தலில் நிற்கிறாரு வச்சுக்கோங்க, அது எந்த கட்சியா இருந்தாலும் அந்த அரசு செலவு பண்ணும். தேர்தலில் நின்னா அவங்களுடைய செலவுகளை சந்திப்பதற்கென்ற ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரல, இப்பதான் தொடங்கி இருக்கோம் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில. நிச்சயம் நான் சொல்றேன், இது ஒரு 10 வருஷத்துல அதுக்குண்டான ஃபண்டை நாங்கள் உருவாக்க வைப்போம். அதாவதுங்க, நமக்கு சதன்குமார்னு ஒருத்தர் எம்பியாக முதல் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கார். அப்புறம் பாராளுமன்றத்தில் அஜித் ஜோகி இருந்தாங்க, அப்புறமா பிரதாப் ரெட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் தான். ஆனால் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளே என்ன பண்ணலை, ரெப்ரசன்ட் பண்ணலை. இப்போ நாங்கள் இனிமேல் என்ன நினைக்கிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாற்றுத்திறனாளிகள் வேணும். நான் மாற்றுத்திறனாளியாக இருப்பேன், நான் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்ற இருந்தாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாற்றுத்திறனாளிகளாக என்னுடைய வேலைகளை நாங்கள் தொடங்கணும்னு பார்க்குறோம். வி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டு த செக்டார். எங்களுக்கு பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. அப்படிங்கிற இடத்துல மாற்றுத்திறனாளிகள்
நகர்த்தப்பட வேண்டும். இவ்வளவு நாள் உள்ளாட்சிகளில் ஒரு 35 மாற்றுத்திறனாளிகள் இருந்திருக்கிறார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு வழங்கப்பட்டிருக்குது, எவ்வளவு நசுக்கப்பட்டார்கள், இதெல்லாம் எனக்கு இன்னும் இது குறித்து இனிமேல் படிக்க ஆரம்பிக்கணும், இது குறித்த விவரங்கள் சேகரிக்க ஆரம்பிக்கணும். நிச்சயம் இதுலேருந்து நாங்கள் எங்களுடைய தொடக்கம் இங்கேருந்து தான் இருக்கும்.